ஏன் உங்கள் முதலாளியின் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அவருக்கு மிகவும் பிடித்த காரை உடைக்கிறீர்கள்? இது அவருக்கு மிகவும் பிடித்த கார் என்று உங்களுக்கு தெரியும். முதலாளிக்கு இது தெரிந்தால் உங்களை வேலையிலிருந்து நீக்கி விடுவார். அது மட்டுமல்ல, சிறைக்கு கூட அனுப்பிவிடலாம். தயவு செய்து நிறுத்துங்களப்பா. கவலைப்படாதே மகளே, நான் முதலாளியின் காரை உடைக்கவில்லை. உண்மையில் அவர் எனக்கு ஒரு சவால் கொடுத்திருக்கிறார். இந்த காரை நன்றாக சுத்தம் செய்தால் எனக்கு $30,000 பரிசாக தருவதாக சொன்னார். உன் அம்மா இப்போது மருத்துவமனையில் இருப்பது உனக்கு தெரியும். மருத்துவர் சீக்கிரமாக பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லையெனில் அவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்றார். அதனால்தான் இன்று எப்படியாவது இந்த காரை சுத்தம் செய்து உன் அம்மாவை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அப்பா, அந்த பணத்தால் கூட அம்மாவின் முழு சிகிச்சை செலவு முடியாது. அதோடு இந்த காரும் மிகவும் அழுக்காக இருக்கிறது. தயவு செய்து இந்த முயற்சியை விட்டுவிடுங்கள். உங்களால் இதை சுத்தம் செய்ய முடியாது. அப்படி சொல்லாதே மகளே, நான் உன் அம்மாவை இழக்க விரும்பவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த காரை நான் சுத்தம் செய்வேன். மேலும் நான் யூடியூபில் வீடியோக்கள் செய்ய தொடங்கி இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆதரவு மட்டுமே வேண்டும். இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள், மேலும் கமெண்டில் ஒரு ரெட் ஹார்ட் அனுப்பி உன் அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக வாழ்த்துவார்கள்.